எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகத்தில் இவருக்கு மூன்றுமே ஆண் குழந்தை தான் பிறந்துள்ளது. இவருக்கு பெண் குழந்தை பிறக்கவில்லை. இவருடைய ஜாதகத்தில் என்னென்ன கிரக நிலைகள் இருந்தால் இவருக்கு பெண் குழந்தை பிறக்கவில்லை, ஆண் குழந்தை மட்டுமே பிறந்துள்ளது என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். இவர் 27/1965 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் விடியற்கால 2:33க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்தால் இவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஆகும். இவருடைய லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்திலே ராகு, குரு, 3இல் சூரியன், புதன், 4 சூரியன், சுக்கிரன், 4இல் புதன், 5இல் செவ்வாய், 7இல் கேது, 10இல் சனி, 11இல் சந்திரன் இவருடைய கிரக நிலையாகும். இவர் பிறக்கும் பொழுது சனி திசையில் ஒரு 7 ஆண்டு காலம் பிறந்துள்ளார். அதன் பிறகு புதன் திசை ஒரு 17 ஆண்டு காலம், அதன் பிறகு கேது திசை, அதன் பிறகு சுக்கிர திசை, அதன் பிறகு சூரிய திசை, அதன் பிறகு 10 ஆண்டு காலம் சந்திர திசை. 67 வயது வரைக்கும் இவருக்கு சந்திர திசை நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது சந்திர திசையில் குரு புத்தி நடக்கிறது. 20/7/2025 முதல் 20/11/2026 வரைக்கும் இவருக்கு சந்திர திசையில் குரு புத்தி நடக்கிறது. இவருக்கு வயது தற்போது 60 வயது 11 மாதம் 26 நாட்கள் ஆகும். இவருக்கு ஆண் குழந்தை மட்டுமே பிறந்துள்ளது. அது இந்த ஜாதகத்தில் எதன் அடிப்படையில் என்று பார்ப்போம். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், ஆண் கிரகம் செவ்வாய் அமர்ந்துள்ளது. லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து சனியோடு சேர்ந்து பாவத்துவ அமைப்பில் தான் உள்ளார். ஆனால் இந்த சந்திர அதியோகம் அதை நிவர்த்தி செய்யும். இந்த லக்னத்துக்கு சனி ராஜயோகாதிபதியாக செயல்படுவார். லக்னத்திற்கு குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்திற்கு விழுகிறது. லக்னத்திலே செவ்வாய் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் சந்திர மங்கள யோகம், செவ்வாய் சந்திரன் மங்கள யோகத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் லக்னத்திற்கு 5ஆம் இடம் சிறப்பான அமைப்பில் இருக்கிறது. அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடம் ஆண் கிரகமான சூரியன் அமர்ந்து சுக்கிரன் ஆகிய ஒரு சுபகிரகம் லக்னாதிபதியை அமர்ந்து ராசிக்கு 5ஆம் இடமும் சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் அதிபதி குருவின் வீட்டில் செவ்வாயினுடைய பார்வையில் சந்திரமங்கல யோகத்தில் அமர்ந்துள்ளார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். ராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடம் பாவகிரகங்கள் ராகுவோடைய தொடர்போ சனியோடைய தொடர்போ ராசிக்கு 5ஆம் இடத்திலும் லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலும் ராகு, சனி, அமாவாசை, சந்திரன் இவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பதால் இவருக்கு அந்த பிறக்கின்ற குழந்தைகள் மூன்றுமே ஆண் குழந்தையாக பிறந்துள்ளது. இதுவே லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் சனியினுடைய தொடர்பு கிடைத்திருந்தால் இவருக்கு பெண் குழந்தையும் பிறந்திருக்கும். அதேபோல் ராகு தொடர்பு இருந்தால் இவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கும். இதுபோல் ஆண் கிரகம் தொடர்பு பெற்று சுபத்துவமாக குருவினுடைய பார்வையில் சந்திரனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது 5ஆம் இடம் அதிக பொலிவோடு இருப்பதால் இவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ராசிக்கு 5ஆம் இடத்திலும் அதுபோல் ஆண் கிரகம் அமர்ந்து சுக்கிரன் அமர்ந்து சுபகிரகங்களுடைய தொடர்பு இருப்பதால் இவருக்கு அந்த ஆண் குழந்தை அமைப்பு பிறந்துள்ளது. இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் 5ஆம் பாவகாதிபதி குரு இவர்கள் பாதிக்கப்படாமல் சுபத்தன்மையோடு பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஆண் குழந்தையே பிறக்கும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.